டிடிஎஃப் வாசனுடைய ஃபேன்ஸ் யாராவது நம்மளோட வீடியோவை பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் ஒரு ஃபேமஸான யூடியூபர் மற்றும் மோட்டோலாகர்னால் அது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச டிடிஎஃப் வாசன் தான். ஸோ மோட்டோலாகர், யூடியூபர் அப்படின்றதெல்லாம் தாண்டி அவரை நம்ம இப்போது ஆக்டர்னு தான் சொல்லணும். ஏன்னா போன வருஷம் ஜூன் 29 அதாவது டிடிஎஃப் வாசனுடைய பர்த்டே ஸ்பெஷலாக அவருடைய டெபியூ மூவியான மஞ்சள் வீரனுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை லான்ச் பண்ணியிருந்தார். அந்த மஞ்சள் வீரன் படத்துலேருந்து வந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் 299 km/h வேகத்தில் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் ஆல்மோஸ்ட் 1 years கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னுமே படத்துலேருந்து எந்த அப்டேட்டும் வரல. பிகாஸ் ஆஃப் டிடிஎஃப் வாசனுடைய சுச்சுவேஷன் காரணமாக இன்னுமே அந்த படத்துலேருந்து எந்த ஒரு அப்டேட்டும் வரல. ஸோ இப்போ வந்திருக்கிற நியூஸ் என்னென்னா, டிடிஎஃப் வாசன் நடிக்கிற 2வது படத்தோடைய டைட்டிலை அஃபிஷியலாக அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ மூவி நேம் ஐபிஎல். ஸோ மேபி இந்த வருஷமும் ஜூன் 29 டிடிஎஃப் வாசனுடைய பர்த்டே ஸ்பெஷலாக ஐபிஎல் படத்தில் இருந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு வீடியோவில் டிடிஎஃப் வாசன் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன் என்னென்னா, மஞ்சள் வீரன் படத்தோடைய ஷூட்டிங்கை விட இந்த ஐபிஎல் படத்தோடைய ஷூட்டிங் அதிவேகமாக போகுது அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஐபிஎல் மூவி தான் மஞ்சள் வீரன் மூவிக்கு முன்னாடி, அதாவது அவருடைய ஃபஸ்ட்டு மூவியாக ரிலீஸ் ஆக போகுதுன்ட்டு அந்த ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பார். ஸோ ஃபைனலாக டிடிஎஃப் வாசன் நடிக்கிற 2வது படமான ஐபிஎல் அப்படின்ற டைட்டிலை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இதுவரை வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ டிடிஎஃப் வாசன் சார்பாக நம்மளுடைய சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்கப்பா. See you again later. Thank you.